ஹாய். நாங்களாம் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வள்ளிமலை வந்திருக்கோம். வேலூர் மாவட்டத்தில் இருக்க வள்ளிமலைக்கு வந்திருக்கோம். என் அப்பன் முருகனையும் அந்த வள்ளி தாயையும் பார்த்து சேவிச்சுட்டு போகலான்னு வந்திருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறோம். வள்ளிமலை இங்கே பாருங்கள், பின்னாடி ஸ்டெப்பை இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோம். இன்னும் இங்கே பாருங்கள், மேலே போகணும். இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். என் சிஸ்டர் வந்திருக்கா என் கூட. படிக்கட்டு ரொம்ப டஃப்பாக இருக்குது, ஆனால் சூப்பராக இருக்குது. இது வந்து வள்ளித்தாய் பிறந்த இடம்னு சொல்கிறாங்க. சரி. அந்த இனத்தவர்களுக்கு இதுதான் பிரதான தலம். வருஷத்தில் 3 நாள் அவங்களுக்கு திருவிழாங்க. ஸ்பெஷலாக வேடர் குல இனத்தவருக்கு. ஆமாம். ஓகே. அப்போ வந்து தேன் தெனை மாவெல்லாம் இங்கே பிரசாதம், அது ரொம்ப விசேஷம். ஓகே. அவங்க சேர்ந்து செய்கிற விழா அது. சூப்பர். அப்படியா? வள்ளியம்மையை எடுத்துக்கலாமா? சரி சரி, சந்தோஷம். வள்ளியம்மையை ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அவங்க பர்மிஷனோடு தான் எடுக்கிறோம். அம்மா தாய். வள்ளி தாய். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வள்ளி சுனை பார்க்க போகிறோம். அந்த சுனையை பார்க்க போகிறோம். இந்த போகிற வழியை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. யாருமே இல்லை, பயங்கரமாக இருக்குது. வள்ளி சுனை பார்க்க போகிறோம். அது என்ன வெயில், சரியான பிளேஸ் டி. அப்பா, நான் பார்த்த இடத்துல இங்கேயும் ஒரு சின்ன சுனை இருக்குது, ஆனால் இது இல்லைன்னு நினைக்கிறேன். வள்ளியோட கால் தடமாக இருக்கும். அப்படியா? அது எங்கே இருக்குது? அந்த இந்த 4 கால் மண்டபத்துக்கு ஒரு வழியாக சுனைக்கு போகிற வழியை கண்டுபிடிச்சிட்டோம். சுனைக்கு போகிற வழி. ஆனால் இந்த சுனைக்கு போகிற வழி தான் கொஞ்சம் கரடு முரடாக இருக்குது. இங்கே ஒரு வழி இருக்குவா பின்ன. நாங்கள் வந்த வழி எது, எந்த பக்கம் போகணுன்னு தெரில. சரி போவோம், குத்து மதிப்பாக போவோம். ஏதோ ஒரு வழியாக போனால் சரிதான், அப்படி தானே? இங்கே பாருங்கள் எவ்வளோ தைரியமாக வந்திருக்கேன், எனக்கே ஆச்சரியமாக இருக்கு. இங்கே பாருங்கள், யாருமே இல்லை, நானும் என் சிஸ்டர் மட்டும்தான் இருக்கோம். கடவுளே, இந்த இடத்த மட்டும் பா, சுற்றி காடு தான். மிருகம் ஏதாவது வந்தால் கூட தெரியாது. முருகா, ஐயோ எங்கே பார்த்தாலும் முட்டு சந்தா இருக்கேன், எந்த பக்கம் போகிறது? இப்படி அடர்ந்த காட்டில் நான் மாட்டிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். முருகரோட திருநாமம் மட்டும்தான் எனக்கு தைரியம், அதுதான் எனக்கு பலம். முருகா முருகான்னு இன்னும் எவ்வளோ தூரம் வேணாலும் கடந்துருவேன். பாருங்கள், என் சிஸ்டர் பாவம் கொஞ்சம் ஒபிஸாக இருக்கனால முடியல. ஒரு வழியாக நமக்கு இங்கே ஒரு ஏற மார்க் இருக்குது, பார்க்கலாம். பா கூட என்ன தைரியமா வந்துடு. இங்கே பாருங்கள், மலையை பாருங்கள், மேலே இங்கேயும் ஏற மார்க் இருக்குது. முரளி, வாசு, இவனுங்க வேறு, இவனுக்கு காதல் போய் இதெல்லாம் எழுதி வச்சுருப்பானுங்க. ஐயோ, என் கூட வந்தவளையும் காணலையே. யாரை வராங்க, யாரையும் பார்த்துட்டேன். பார்த்துட்டேன். வள்ளி சுனை எங்கே இருக்குது? அப்படிங்களா? ஓகே ஓகே, ரொம்ப தூரம் ஆளே இல்லையா, பயந்துட்டு வந்துட்டோம். ஓகே, தேங்க்யூங்க, தேங்க்யூ. ஓகே. அப்பா, என் முகத்தை பார்த்தீங்களா எவ்வளோ சந்தோஷம்னு. பக்கத்தில் வந்துட்டோமா வள்ளி சுனைக்கு. எவ்வளோ தூரம். நான் இது எந்த அளவுக்கு அப்லோட் பண்ணுவேன்னு தெரியல வீடியோ, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக எடுத்து போடுறேன்.
இன்னும் என் கூட வந்தவ காணோம், வருவா பின்னாடி. வந்துட்டோம் பக்கத்தில் தானே. 2 பேரை பார்த்துட்டேன்ப்பா, அது வரைக்கும் சந்தோஷம். ஐயோ இன்னும் ஏறமார்க்கு போயிட்டே இருக்கேன். ஒவ்வொரு இடமும் பயங்கரமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு குகை. ஓ ஒருவேளை சுனை இது தானோ தெரியலையே. இங்கே ஏதோ ஒரு பள்ளம் இருக்குது, பார்த்துருவோமா? இங்கே போகிற வழி இருக்கு. கடவுளே, இங்கே பாருங்க. ஐயோ வெரி நைஸ்ங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இருந்தாலும் செடி முள், இந்த இடத்த இவ்வளோ தூரம் தைரியமாக நான் கடந்து வருவேன்னு நினச்சி கூட பார்க்கல. போர்டு வந்துருச்சு, ஒரு போர்டு இருக்குங்க. இதான் வழி சொன்னேன்னு நினைக்கிறேன். அப்படியேமான தெரியல. திருப்புகழ் ஆசிரமம். ஓ இங்கே ஆசிரமம் இருக்கா? ஓகே, உள்ள போகலாம். ஆமாம், ஓ மை காட், இங்கே ஒரு அம்மன் கோயில் இருக்குங்க, பொங்கி அம்மன். ஓகே. ஓ ஐயோ ஐயோ, பைரவர் துரத்திட்டு வர்றாருங்க. கல் மேலே ஏறிட்டேன். நோ, ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை. நாங்கள் தான் சாமி கும்பிட்டு தான் வந்திருக்கோம். சரியா? சரி சொன்னே. சரியா, தேங்க்யூ. அப்படிங்களா? தேங்க்யூ. இதுக்கு மேலேயா? தேங்க்யூம்மா, தேங்க்யூ. துணை கிட்ட வந்துட்டோம். சுனை அதான் இந்த பக்கம் இருக்கான். அப்படியா? ஓகேங்க. ஐயா இருக்காங்க, ஐயா வந்து டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. ஐயா வணக்கம். வணக்கம். கிழவனா வராரு, வள்ளியை கல்யாணம் பண்ணணும்னு. ஓகே. அப்போ வந்து தேனமாக கொடுக்குறாங்க. பசிக்குதுன்னு ஒன்று, இந்த தாத்தா சாப்பிடுன்னு. ஓகே. அதை சாப்பிட்டு விக்கல் எடுக்கிறாங்க. அவங்க உடனே என்ன சொல்கிறாங்க, முருகன் எனக்கு சூரியனும் சந்திரனும் காணாத தீர்த்தம் வேணும் அப்படின்னு. ஓகே. அவர் அம்பு விட்டு அந்த சுனையை ரெடி பண்ணதை ஐதீகம். ஓகே, சரி சரி. அதுதான் அப்போ முருகருக்காக ஏற்பட்ட சுனை இது. தேனும் தினமாகவும் முருகருக்காக வள்ளி அம்மா ஏற்படுத்தி. ஓ, வள்ளியம்மை ஏற்படுத்திய சுனை. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். நன்றி ஐயா, நன்றி. எல்லாம் சுற்றி பார்த்தோன்னா இங்கே வள்ளி, கந்த புராணத்தில் வள்ளி இருந்ததுக்கான அடையாளங்கள்லாம் இங்கே இருக்கும். கண்டிப்பாக அந்த உணர்வுகளை வந்து எங்களால் உணர முடியுது. ரொம்ப சந்தோஷம் ஐயா, நன்றி. இங்கே அழகான ஒரு ஆசிரமம் இருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த திருப்புகழ் சாமி அவரோட இருக்கை இருக்குங்க. இது மேலே தான் ஏறி சுனை பார்க்க போகணும். அங்கே போகலாம். எவ்வளவோ பண்ணிட்டோமா, இதை பண்ண மாட்டோமா? என்னென்னா இங்கே படிக்கட்டு இல்லை, கல்லிலேயே லைட்டாக செதுக்கி வச்சுருக்காங்க. இங்கே தான் இருக்க, வாமா. ஆமாம், ஒரு வழியா சுனையை பார்க்க வந்துட்டோம். இதான் அந்த சுனைங்க, கேட்லாம் போட்டிருக்காங்க. இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அம்மா வள்ளி அம்மை எம்பெருமான் முருகனுக்காக ஏற்படுத்தி கொடுத்த சுனை இதாங்க. இதுதாங்க அந்த சுனை. இங்கே பாருங்க, பாறைக்கு அடியில் எவ்வளோ அழகாக இருக்குது. ஐயோ, தண்ணியெல்லாம் இருக்குங்க. வெயில் படாத, சந்திரன் படாத சுனை.